இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீ கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 3 முட்டை, வெள்ளைக்கரு தனியா, மஞ்சள் கரு தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைக்கரு கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, மொத்தமா இந்த கேக் செய்யறதுக்கு 130 கிராம் அளவுக்கு சுகர் தேவைப்படும். அதுல பாதி சுகரை நம்ம இந்த வெள்ளைக்கரு கூட சேர்த்து பீட் பண்ணிக்க போறோம். இந்த வெள்ளைக்கரு நல்லா ஸ்டிஃப் ஆகுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். அப்பதான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்ப மஞ்சள் கரு இருக்கு இல்லையா? அதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போறோம். மஞ்சள் கரு லைட் எல்லோவா வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற சுகரையும் இந்த எல்லோ கூட சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 75 ml பால், 75 ml சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் சேர்த்துக்கலாம். மைதா பார்த்தீங்கன்னா 120 கிராம் மைதா, 10 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் நம்ம ஒன்றா கலக்க போகிறோம். அது பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் ஒரு 7 இன்ச் ட்ரே எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ட்ரே. அதில் நம்ம பேட்டரை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு 25லேருந்து 30 நிமிஷம் ஆச்சு. 175 டிகிரி செல்சியஸில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது போக கடலை மாவு வேறு வீட்டில் இருந்தது. ஆனால் எக்ஸ்பைரி ஆகிற கண்டிஷனில் இருந்ததுனால நான் அப்படியே அதை ஓமப்பொடியாக செஞ்சுட்டேன். இது எப்படின்னா இந்த ஓமம்லாம் ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி ஊற்றி நான் அதுக்கப்புறம் பசஞ்சு செஞ்சேன். நல்ல ஓம வாசனையோடு அது நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கும் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பேக்காக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.